சென்னை நகரை மேலும் மெருகூட்டும் திட்டங்களை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் முன்னெடுத்துள்ள நிலையில் மாமன்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் தொடர்பாக காணலாம். சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் நடந்தது. இதில் காயிதே மில்லத் மகளிர் கல்லூரி வளாகத்தில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கு 55 லட்சம் ரூபாய் செலவில் புரசைவாக்கம் பிரிக்லின் சாலைக்கு தாத்தா இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் சாலை என பெயர் மாற்றம் செய்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதேபோன்று பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளை பிடிக்க சிஎன்ஜி மூலம் இயங்கும் வாகனங்களை கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்கள் அமைப்பது என்றும் முதற்கட்டமாக பெசன்ட் நகர், அஷ்டலட்சுமி கோவில், பெசன்ட் நகர் கடற்கரை, அம்பத்தூர், மங்கள் ஏரி, டி நகர், மாநகராட்சி மைதானம் மற்றும் சோமசுந்தரம் மைதானம், செம்மொழி பூங்கா, மெரினா கடற்கரை, அண்ணா நகர், போகன் வில்லா பூங்கா, மயிலாப்பூர் நாகேஸ்வர ராவ் பூங்கா ஆகிய 9 இடங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்களை அமைப்பது உள்ளிட்ட 135 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கேள்வி நேரத்தில் போது மாமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு மேயர் பிரியா பதிலளித்தார். அப்போது சென்னை மெரினா கடற்கரையில் ரோப்கார் வசதி குறித்து சாத்தியக்கூறு ஆய்வறிக்கை சமர்ப்பித்த பின்னர் பணிகள் தொடங்கும் என அவர் விளக்கமளித்தார். முன்னதாக கடந்த மாமன்ற கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் மாமன்ற கூட்டரங்கில் அம்பேத்கர் படம் வைக்கப்பட்டது.